அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் காற்றினிலும் மழையிலும் கலங்கவதிகள் இடியிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் அத்தி இளமதிக்கு விடும் காலையிலே தெரிந்து விடும் அத்தி இளமதிக்கு விடும் காலையிலே தெரிந்து விடும் அன்புமொழி கேட்டு விட்டால் துன்பம் நிலை மாறிவிடும் அன்புமொழி கேட்டு விட்டால் துன்பம் நிலை மாறிவிடும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் காற்றினிலும் மழையினிலும் ஜனகவைகள் இடியினிலும் கரையிலே ஒதுங்கி நின்றாடும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் நன்றி கைத்தட்டி ரசிகர்களுக்கு நன்றி நன்றி அன்பளித்த அண்ணா அவர்களுக்கு நன்றி. புத்தாக புரட்சியவர் தீபக் பகவதி தீபக் பாண்டி பகவதி பாண்டி சரவணன் ஆடியோஸ் அவர்கள் எனக்கு உங்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி அந்த வாக்கு. பகவதி பாண்டி அவரு தப்பா சொல்லுவீங்க அவர் படிக்க மாட்டேன்னு
வந்தா எழுப்புங்க. பூலோகத்தில் ஜீவராசிகளுக்கு அறிவு உண்டு. போற்றுகின்ற தாயே
இங்கே அனைவரும் ஒன்றாக இணைந்து அரிய கலையான இந்த அற்புத கலையான நாடக கலையை கண்டுகளித்து நாடக கலையை கண்டுகளித்து இன்பர காத்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை எனது ஆர்வலி நாடக கலா ரசிகர்களே. நாடக கலா ரசிகர்கள் ஏன் சொல்ல தெரியுமா? ஒரு சிலருக்கு சிறந்த பேச்சை கேட்கறது பிடிக்கும். இன்னும் சில பேருக்கு நல்ல இசை மிகுந்த பாடல்களை கேட்கறது பிடிக்கும். இயல் இசை நாடகம், இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. கட்டளித்த ஆண்டவர்களும் சான்றோர்களும் பார்க்கக்கூடிய கலையும், மன்னர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட கலையும், இறைவனை இறங்கி வந்து வளர்த்த கலை எது அப்படின்னா அது நாடக கலை தான். அப்பேற்பட்ட நாடக கலையை போற்றி வளர்க்கின்ற, தமிழுக்கு தொண்டு செய்கின்ற எனது அருமை எனது ஆவலி நாடக கலா ரசிகர்களே, என்னுடன் இணைந்து இசைந்து பணியாற்ற வந்திருக்கின்ற இசை ஞானிகளே. வணக்கம். இசை ஞானிகளா சும்மாவா? ஒரு பாடல் உருவாக்குறது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சமம். ஒரு 40-50 வாத்திய கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து வாத்தியங்களை இசைச்சு ஒரு பாடலை உருவாக்குவாங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் நாங்க கிராமிய பாடினாலும் சரி, தெம்மாங்கு பாடினாலும் சரி, மெல்லிசையாக இருந்தாலும் கர்நாடக சங்கீதமே நாங்க பாடினாலும் அவங்க 4 பேர் மட்டுமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு முழுமையான இசை அமைச்சு தர்றாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த தனித்திறமைக்கு எங்களுடைய அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டு, வந்து சென்ற கலைஞர்களாக இருக்கட்டும், வர இருக்கின்ற கலைஞர்களாக இருக்கட்டும், அவங்க கதாபாத்திரத்துல மிக சிறந்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா பரமேஸ்வரி வந்திருந்தாங்க வேலூர்ல இருந்து. அவங்க எப்படி பேசினாங்க, எப்படி பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பத்தி என்னுடைய ரசிகர்களாக நீங்க சொல்லணும், என்னுடைய செவியாக நான் கேட்கணும். அதனால என்னுடன் இணைந்து இசைந்து பணியாற்ற வந்திருக்கின்ற இசை ஞானிகளே, நாங்கள் எளிமையாக பேசினாலும் ஏற்ற மிக சிறப்பாக கேட்பவர்களின் செவிகளுக்கு இன்பங்களை மட்டுமே அள்ளி வழங்கும் வகையில் ஒளிபெருக்கி அமைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இனியவர்களே, சொற்கள் சொல்லுங்கள் சொல்வாங்க கற்கிறது மொழி என்று சுவைக்கக்கூடியது. என்னதான் சொற்சுவையும் பொருட்சுவையும் முடி சுந்தர தமிழிலே பாட்டி சேர்த்தாலும் கூட உள்ளபடி சொல்லாம கொஞ்சம் உயர்த்தியே சொல்ற பெருமை யாரும் சேரும் அப்படின்னா ஒளிபெருக்கி இயக்குநர்களையும் அதன் உரிமையாளர்களையுமே சேரும். பொன் சரவணா ஆடியோஸ் இதனால மிக சிறப்பா நீங்க வந்து பக்கத்திலே இருந்து அவங்க வந்து நல்லா சிறப்பா இயக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அவங்களுடைய மனமார்ந்த உணவார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு நாங்கள் எவ்விடத்திற்கு சென்றாலும் எங்களுக்கு முன்னதாகவே அறிவித்திற்கு வந்து காவல் தெய்வமாக வீட்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே வந்திருக்காங்கன்னு தெரியாது. அவர்களுக்கு உங்களுடைய பணியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விழா கமிட்டியாளர்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, சின்ன சிறு குழந்தைகளே, வருங்கால வாலிபர்களே, இளம் சிங்கங்களே, இளைஞர் நற்பணி மன்றங்களே, பெண்மணிகளான என்னுடைய கண்மணிகளே, இன்னும் அனைவருக்குமாக எனது சார்பாகவும் எனது தனி குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் என்னுடைய பணியின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது பணியினை இனிமே துவங்கும் விதமாக வேறு தோழி பங்கன் கொண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி மாசற்ற திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலகை புகுந்ததுதான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லிட்டு கோளறு படிக்கிறதை தொட்டு ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல யாரு குறை இருந்தாலும் ஆட்டா மாறி குறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால Maria,
இவை நான்கும் தன்னிலை மாறி மணலும் மணல் சார்ந்த இடமும் ஆனால் அது பானை என்று சொல்லப்பட்ட ஐவகை நிலங்கள் நேர்ந்த போதும் அதில் மிக சிறப்புக்குரிய இடத்தை பெறுவது இக்குறிஞ்சி நிலமாகும். குறிஞ்சி நிலத்திற்கு கடவுளும் எம் குல கடவுளான கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சடாச்சர சக்தி வடிவேன சண்முகநாதன் என்ற பெயர் நாமங்களை தாங்கிய அந்த சரவண பவனை கண்முன் நினைக்கும் போது அழகா
எந்தவித குறையும் இல்லாமல் செல்லமாய் வளர்ந்து வரும் நான் வள்ளி என்ற பெயர் நாமம் தாங்கி உங்கள் முன்னிலையில் நிற்கின்றதை நினைக்கும் போது என் மனம் பெருமகிழ்ச்சி கொள்கின்ற காரணத்தினாலே பாத்து கட்டி நாட்டு ஒட்டு நட்டு வச்சனா பூவாடி பாத்து கட்டி நாட்டு ஒன்று நட்டு வச்சனா பூவாடி என்ன காரணம்னா எப்பேற்பட்ட பேசுகின்ற ஒரு கலைஞனாக இருந்தாலும் பாடுகின்ற ஒரு பாடகராக இருந்தாலும் தட்டுகின்ற இரண்டு கரங்களும் கேட்கின்ற இரண்டு செவிகளும் இல்லை அப்படின்னா ஒரு கலைஞனுக்கு புகழ் சேராது. அதனால இரண்டு கைகளை நீங்க தட்டணும். இரண்டு கைகளை தட்டுகிற போது உள்ளங்கையில ஏற்படுற மின்சாரம் உடல்ல இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீராக்குதுன்னு சொல்லும் மருத்துவம். ஆனா நான் சொல்றேன் இரண்டு
உங்க முகத்துல இருக்க அந்த சந்தோஷம், அந்த உற்சாகம், அதை பார்க்கறதுக்காக தானே இவ்வளவு தூரம் பயணிச்சு நாங்க வர்றோம் இல்லையா? வருஷத்துல ஒரு நாள் உங்களை எங்களுக்கும், எங்களை உங்களுக்குமாக அறிமுகம் செய்து வைத்த அமைப்பாளர் அண்ணா அவர்களுக்கும் மிகுந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பினும், இதுதான் ஒரு மனிதனுடைய அத்தியாவசியம். ஆனா அது மிக சிறப்பான ஒரு உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அண்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ரொம்ப சிறப்பான ஒரு அந்த உணவு பரிமாறிய விதம் அதோட இன்னும் சிறப்பாக இருந்தது. எந்த ஊரிலும் இல்லாத ஒரு சிறப்பு. அண்ணா அவர்களுடைய அந்த அன்பு எங்களுக்கு என்னைக்கு வேணும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிட்டு, 2 கைகளை நீங்க எந்த அளவுக்கு தட்டி உற்சாகமா நீங்க ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாகும். ஏன்னா நீங்க தான் நாங்க முகம் பார்க்கிற கண்ணாடி. நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்க எங்க முகங்கள் தன்னால சந்தோஷமாக இருக்கும். அதனால 2 கைகளை நீங்க எப்பவும் தட்டி உற்சாகமா சந்தோஷமா எப்பவும் இருக்கணும், அது என்று நிலைச்சிருக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிட்டு, எங்க திட்டப்படி சூடும் மலை, தென்றல் விளையாடும் மலை, தங்க வயல் சூடும் மலை, தமிழ் முனிவர்கள் வாழும் மலை, வேண்டுகளும் யாதங்களும் பல செய்கின்ற மலை ஆகினாலே மலையும் மலை சார்ந்த இனமும் குறிஞ்சி அடுத்தடுக்காக அமைந்திருக்கின்ற அந்த மலைத்தொடர்கள், அதிலே பொன்னி வழிகின்ற நீர் ஊற்றுக்கள், நீர் அருவிகள், அவையெடுத்து பிரவாகமாக செல்கின்ற அந்த நதி, அதன் கரைகளிலே செடி, அதிலே இருக்கின்ற வண்ண வண்ண மலர்கள், அதிலே அமர்ந்து எழுகின்ற பட்டாம்பூச்சிகள், எத்தனை அழகு இல்லையா? இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? ஏங்க இது ஒரு குறிஞ்சி இனம் அப்படின்னு சொன்னா மலையும் மலை சார்ந்த இனம்னா அது இதெல்லாம் இருக்கும். கற்பனையா நீங்க நினைச்சுக்கணும், சந்தோஷப்படணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பொங்கல பொங்கல பக்கல 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 தங்கச்சி 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 புத்தி நகை மிக புத்தி சாமி மிக தங்கச்சி 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 பொங்கல பொங்கல பக்கல பக்கல தங்கச்சி 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 புத்தி நகை மிக புத்தி சாமி மிக தங்கச்சி 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 எனக்கு ஒரு கிராம தேவதே
பட்டா பூச்சிகள் ஒரு அழகுனா சில்லுன்னு பறக்கிற அந்த சின்ன குருவிகள் எல்லாம் ஒரு அழகுனா எங்கேயோ இது கேட்கிற அந்த குயில் ஓசை அதான் சங்கீதம். அண்ணா அவங்க அம்மன் பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. அவங்கள விருப்பத்திற்கு இணங்க இந்த பாட்டுக்கு அடுத்ததாக ஒரு அம்மன் பாட்டு. வைகாசி விசாக திருநாள் அதோட அந்த வாரம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கணும். வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமான் அவதரித்த அந்த திருநாள்ல அம்மன் வந்து
சக்தி வேல் அவருக்கு கொடுத்த அந்த அம்மனுடைய அங்க பாருங்க வேல் எல்லாமே அந்த ஒளி விளக்குகளே அவங்க வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான மயிலும் உண்டு, வேலும் உண்டு, அந்த சூழாயுதம் உண்டு, எல்லாமே விளக்குல அலங்கரிச்சு நம்ம ஊர்ல வந்து பிரமிச்சு போயிட்டோம். அப்படியே அவ்வளவு அழகாக இருக்கு. அப்படியா அம்மன் பாட்டு பாடிட்டு எனக்கும் சந்தேகம் வருது. அந்த அளவுக்கு சிறப்பா வாசிக்கிறீங்க. இருந்தாலும் பெட்டிக்காரரு பொட்டிக்கடைக்காரரு ஆமா இருக்குல்ல அப்படியே வாங்கி பாடிட்டு இருக்காரு. போலி பாட்டு பாடுங்க, மெட்டு பாட்டு பாடுங்க. என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த வாக்கியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன முதல் பாடல் நான் தொட்டு வருவோம் இல்லையா, முதல் பாடல் நாங்க வெளியில வர்றப்ப அந்த ரெண்டு வாக்கியங்களுக்கு தான் அதிக சிறப்பான வாக்கியம். அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய நகைச்சுவை கலைஞர்கள் ரெண்டு பேரும் அவங்க ஆடுறதுக்கு இந்த வாக்கியம் தான் வாசிக்க முடியும். அவ்வளவு சிறப்பா இந்த வாக்கியம் இருக்கும். ஆனா பெட்டிக்காரர் வந்து எல்லாத்துக்கும் வந்து இணையாக இருக்கணும். அதோட நாங்க பாடுறத எந்த சுமையில நாங்க பாடுறோம் அதே சுமையில அவரும் பாடணும். இருந்தாலும் கூட நல்லா பாடுறது ராஜாங்கண்ணே எப்படி ஆக்குறாரு. சரி சரி என்னப்பா குறை கட்டி நான் பாட்டு ஒரு ஓரத்துல உட்காந்துருக்கேன். இருந்தாலும் பெட்டிக்காரர் அப்படின்னா கெட்டிக்காரா இருக்காரு. நான் சோதனை பண்ணணும். சோதனை பண்றீங்க? ஆமா. அதுக்கு முன்னாடி உங்க 4 பேர்கிட்ட மட்டும்தான் ஒரு ரகசியம் சொல்றது. என்ன ரகசியம்?
நான் ஒருத்தரை விரும்புறேன். சரி, அடே அப்பா, நீங்க ஒருத்தர் விரும்புறது அது இந்த சரவணா ஆடியோஸ்ல சொன்னா எங்க நாடகத்துக்கு மட்டும்தான் கேக்குது, 4 ஊருக்கு கேக்குதுமா. ஊருக்கே கேட்டுச்சா? உங்களுக்கு கேட்டுச்சு? ஆத்தி, எங்க அப்பா நேரம் சொல்லிடுறாங்க. ஏன்னா என்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான் நான் விரும்புறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. யாரு முருகனா? ஆமா. யாரு இந்த கடவுளா? எப்போ வருது? எப்போ வருது? அந்த முருகனையா விரும்புறீங்க? ஆமா. அத பார்த்தா நீங்க ஏன்? அவர் கடவுள் தம்பி. இப்ப இந்த பூரா நம்ம சாதி சாதிங்க. இதுல யாரையாவது விரும்பினா உங்களுக்கு சந்தோஷம், இதுல ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. சரி, அவங்களதான் விடுங்க, அவங்கள விரும்பல. நாங்க 4 பேர் 10 மணில இருந்து மாங்கு வாசிக்கிறோம். எங்க 4 பேர்த்த யாராவது ஒருத்தர விரும்பினா பரவாயில்ல, போய் கடவுள் முருகனை போய் விரும்புறோம். நீங்க 4 பேர் 10 மணில இருந்து மாங்கு வாசிக்கிறது அப்ப ஏதோ ஒரு காரணம். தம்பி மாங்கு வாசிக்கிறாப்ல, அண்ணே கடக்கா முடக்கான்னு வாசிக்கிறாப்ல. தம்பி இந்த தம்பி சிங்கினி மிங்கினின்னு வாசிக்கிறாப்ல, நான் கிங்கினி மிங்கினின்னு வாசிக்கிறேன். இந்த 4 பேர்த்துல யாராவது விரும்பினா பிரயோஜனமா ஒரு பாட்டு ரெடி அப்புறம் 4 அப்ப அதுக்கு 10 மணிக்கு ஒரு ஆளு வாசிக்கிறேன். தெரிஞ்சிருச்சு. ஏங்க உள்ள நான் இவ்வளவு சாரி சாரி இளைஞர்களுக்கு அதிகமா இருக்கீங்க. ஆமா, நம்ம சாரி நான் விரும்பிருக்கேன். ஏன் விரும்பல? என்னன்னா உள்ளூர் மாயாண்டி விரும்பினா முனியாண்டிக்கு பிடிக்காது. ஆமா. முனியாண்டி விரும்பினா கருசாமிக்கு பிடிக்காது. ஆமா. அவங்க ஒண்ணுக்கு வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமா. அதனால அவங்கள விரும்பல. இப்ப நீங்களே அப்படியே பொங்குது, பொங்கி வழியுது. ஆகும் உங்க 4 பேரோட யாராச்சும் நான் விரும்பல. ஆமா. ஏன் விரும்பல? 10 மணில இருந்து மாங்கு வாசிக்கிறீங்க. ஆமா. நான் யாரையாச்சும் ஒருத்தரை விரும்புறேன்னு சொல்லிட்டா மிச்சம் 3 பேர் இப்படி உட்கார்ந்துருப்பீங்க. உண்மையிலே நாங்க வாசிக்க மாட்டோம். யாராவது நீ விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க 3 பேர்த்துல யாராவது கடக்கா முடக்காடுவாங்க. பொறாம வந்துடும், உங்களுக்குள்ள பொறாம வந்து வாசிக்க மாட்டேன். அப்ப என்னுடைய தொழில் சிறக்குமா? அவன் சிறக்காது. அதனால முருகப்பெருமானை நான் விரும்பிட்டேன். இதுதான் நல்லது, தொல்லையே இல்லை. ஆமா. அன்னைக்கு ஆண்டா நாச்சியார் எப்படி திருமாலையே வேண்டி அவரே திருமணம் பண்ணாங்க, அதே மாதிரி நான் முருகப்பெருமானை வேண்டி அவரே நான் திருமணம் பண்ண போறேன். ஒத்த கால நிற்கிறேன். ஏன் இன்னொரு கால புண்ணா? இல்ல இவருக்கு இல்ல, அதுதான் நான் சொல்றேன்ல. இல்ல புடிவாரத்துல இன்னொரு கால புண்ணா. ஒத்த கால தூக்குனாங்கல்ல, நீங்க போட்டி வாங்க, பொட்டியை காட்டுறீங்க. நீங்க பொட்டி கடை இன்னைக்கு இருக்கு. ஏன் பண்ணீங்க? ஒரு கால புண்ணாவா எவ்வளவு சேட்டையான சொல்றீங்க. அவரையே நினைச்சு அந்த முருகப்பெருமானை நினைச்சு நான் ஒரு பாடல் பாடுவேன். நீங்களும் அவரை நினைச்சுதான் வாழ்க்கை. என்ன பண்றது? ஆளாளுக்கு நீங்களா வந்து விரும்புறீங்க. நாங்க 4 பேர் போடுமா? Yeah.
கண்ணுக்கு கண்ணாக ராணி உன்னை கை கொடுத்தேன் சென்று வந்த ஆசைகள் வேண்டுதலே நீ இருந்து நான் நடந்தால் நிம்மதியாக மணி காத்திருந்து காலங்கள் போவதலே பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி தோங்குதலே
ஐயா இது இன்னும் தொடரவில்லை என்று மட்டும் கண்டு நம்ம கர்மா கெட்டதில்லை கல்யாண கந்தேரி ஊர்வலா கையோடு கை சேர்த்து போ குளிர் காத்து அதை ஊதி கொடுற போது ஒன்ன நடந்து தூக்கம் போத்து போத்து சிறப்பு 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 எத்தனை ஆளுங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க நானும் விடிய விடிய பாடினாலும் பாடிட்டே இருப்பாரு நான் பாட என்ன காரணம் அப்படின்னா பல ராகங்களை கலந்து நாங்க பாடக்கூடிய அந்த வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் பாடும்போது இந்த ஊருக்கு இருக்கிற திஷ்டிகள் கலையும் மழை பொழிவும் நல்லா இருக்கும் ஏன்னா ராகங்களுக்கும் மழைக்கும் சம்மந்தம் உண்டு அதனாலதான் பல ராகங்களை கலந்து பாடுறதும் இன்னொன்னு சிறப்பு அந்த ஊருடைய அம்சங்கள் அமையணும் நோய் நொடி இல்லாம பஞ்சம் பசி தீர்ந்து எல்லாரும் சுபிக்ஷமா வாழணும் அப்படிங்கறத இறைவனை வேண்டிட்டு எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா திணைவனத்துக்கு காவலுக்கு போகணும் திணைவனத்துக்கு அப்பா நான் தான் காவலுக்கு போகணுமா நம்ம வீட்டுல அப்பதாவெல்லாம் இருக்குல்ல ஏன்னா வயசுக்கு வந்த பெண்கள் திணை காவல் புரியணும் ஆண்கள் உழுது பயிர் செய்யணும் இதுதான் குல வழக்கம் வயசுக்கு வந்த பெண்கள் திணை காவல் புரியணும்னா எங்க அப்பதான் வயசுக்கு வந்துச்சுல வயசுக்கு வராமையா இருக்காங்க எல்லாருமே வயசுக்கு வந்திருப்பாங்கல்ல அப்ப அதை அனுப்ப வேண்டியதானே எங்க அப்பதான் சும்மாதான் இருக்கு எங்க அம்மா சும்மாதான் இருக்கு எங்க அம்மாச்சி சும்மாதான் இருக்கு அது வீட்டுல தானே இருக்கு அவங்க அனுப்ப வேண்டியதானே என்ன காரணத்துக்காண்டி என்னை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டா திணை விதைக்கிறது யாருக்கு குமரனுக்கு முருகப்பெருமானுக்கு குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்ப குன்றுனா என்ன மலை இது குறிஞ்சி நிலம் குறிஞ்சியும் மலையும் மலை சார்ந்த இடம் அப்ப எங்களுக்கு பூரா குன்றுகள் குன்று இருக்கும் இடத்துல இருக்கிறது யாருன்னா குமரன் அப்ப அந்த குமரனுக்காண்டி விதைக்கிற திணைய குமரி தானே வந்து காவல் காக்கணும் அதனாலதான் வந்து என்ன காவலுக்கு போக சொல்லியிருக்காரு எங்க அப்பா இன்னொரு என்ன தெரியுமா எல்லார் வீட்டு கன்னி பெண்களும் காவலுக்கு போயாச்சு ஆனா அந்த நம்பிராஜோட மகன் மட்டும் நான் காவலுக்கே போகலன்னு யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அது எங்க அப்பா காதுக்கு கேட்டுச்சு அதனாலதான் அம்மா எதுக்கு ஊருக்குள்ள அப்ப நீயும் திணை காவலுக்கு நீங்க போகணும்னு சொல்லிட்டாரு யார் யார் வர்றாங்கன்னு தெரியல திணை காவலுக்கு எங்க அண்ணன் வருதா என் தோழி வர்றாளா இல்ல என் தோழியோட இன்னொருத்தி இருக்கான் அவன் அண்ணன் அழகா இருப்பா அவனோட தோழி அவன் வர்றாளா யார் வர்றான்னு தெரியல நீங்க வருவீங்கல்ல நீங்க எல்லாமே ஒரு இடத்துக்கு போக முடியும் சில பேர் தொலைக்கு வருவீங்க சில பேர் விலைக்கு வருவீங்க வேலையே ஆமா அது சரிதான் அப்ப இவங்களை கூட்டிட்டு தான் போகணும் நீங்க எல்லாரும் வருவீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து போற நினைவாளத்துக்கு காவலுக்கு அதனால